அனைவருக்கும் வணக்கம். இப்ப இன்று காலையில நம்ம போயர் சமூக மக்களுக்கு நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளர் விடியல் சேகரன் அவர்கள் சில வாக்குறுதிகள் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய தகவலை நான் முகநூல்ல பதிவு செஞ்சதன் விளைவா தங்கச்சியம்மாவட்டி கிராம ஊராட்சியில இன்னைக்கு போயர் சமூக மக்கள்கிட்ட போய் உங்களுக்காக நாங்க இலவச வீட்டு மனை பட்டா வழங்குறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனு வாங்கிட்டு இருக்கிறதா நம்மளுடைய கவனத்திற்கு தகவல் வந்திருக்கு. நீங்க 5 வருஷம் ஆட்சியில இருந்தப்ப இதெல்லாம் பண்ணி கொடுக்காம இப்ப ஆட்சி முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் நீ மனு வாங்கி நீ என்ன பண்ண போற? நான் அதை கேக்குறேன், தெரியாம கேக்குறேன். இன்னும் நீ என் மக்களை ஏமாளிகளாவே நினைச்சுக்கிட்டு இருக்கிறாய். அதாவது மக்களே, நான் நம்மளுடைய போயர் சமூக மக்களுக்கு நான் தெளிவா தெரிவிச்சுக்கிறேன். இந்த திமுகவினர் நீங்க நம்பி ஏமாந்தது போதும். இனியும் நம்ப வேண்டாம். 5 வருஷம் கடந்த 5 ஆண்டுகள்ல நமக்கு ஒரு நபர்களுக்கு கூட நம்ம சமூகம் சார்ந்த ஒரு குடும்பத்திற்கு கூட இவர்கள் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கல. இன்னைக்கு ஆட்சி முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் நீ எங்களை ஏமாத்துறதுக்கு மீண்டும் இன்னைக்கு மனு வாங்கிட்டு இருக்கிற. மக்களே, நீங்க நம்பி மனு அளிக்க நீங்க மனு கொடுங்க, தவறில்ல. நீ அடுத்து அமைய போறது நம்மளுடைய மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தான் மேல ஆட்சி அமைக்க போறாங்க. அப்ப நீங்க மனு கொடுத்து தான் நம்மளுடைய கஷ்டம் என்னங்கிறது தெரியுங்கிறது கிடையாது. மனு கொடுக்கலினாலும் யாருக்கு என்ன கஷ்டம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவர்களுடைய குறைகள் ஒவ்வொன்றும் நிவர்த்தி செய்து கொடுக்கப்படும். அதனால இந்த திமுகவினர் செய்யும் தில்லுமுள்ளுகளை நம்பி விடாதீர்கள் என்று இந்த பதிவு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மாலையே நான் நம்மளுடைய சமூக மக்களை சந்திக்கிறதுக்கு நேரில் வர்றேன். தங்கச்சியம்மாவட்டி இன்று மாலை அல்லது நாளை காலை அவசியம் நான் வர்றேன். யாரும் அதுவரை நம்பி ஏமாந்து விட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.